யார் ஆட்சியில் அதிக கடன் பெறப்பெற்றது என்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் நேற்று திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் வேளாண் மற்றும் நிதிநிலை அறிக்கைகள் மீதான பொது விவாதத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ மாநில கடன் மற்றும் அதற்கான வட்டி அதிகரித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் இருந்ததாக கூறிய அவர், திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் கூடுதலாக 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டிருப்பதாகவும், இதனால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய வருவாய் பாதிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவாவேலு, சமூக நலன் சார்ந்த அரசின் திட்டங்களுக்கு தான் கடன் பெறப்பட்டதாகவும் ஊதாரித்தனமாக செலவிடவில்லை என்றார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இதே நிலை நீடித்தால் திமுக ஆட்சி காலம் முடியும் போது கடன் சுமை 5 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என தெரிவித்தார். நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்ட குழுவும் எங்கே என்று பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அப்போது பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பெறப்பட்ட கடன் தொகை மெட்ரோ ரயில் திட்டம், மின் திட்டம் மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு தான் செலவிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி இழப்பீடு மற்றும் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி கிடைக்கப் பெறாததையும் சட்டப்பேரவையில் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டினார். காலை உணவு திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டங்கள் ஆகியவற்றுக்கு தமிழ்நாட்டின் சொந்த நிதியிலிருந்து செலவிடப்படுவதாக கூறிய அமைச்சர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்படவில்லை என்றார். அதிமுக விட்டு சென்ற பணிகளுக்காகவும் சேர்த்துதான் கடன் பெறப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.